அனுமனின் போர் திறமையை கண்டு அதிகாயன் அதிசயித்தான். பிறகு அவன் நான் அனுமனுடனா போர் புரிய வந்தேன் என நினைத்து கொண்டு இலச்சுமணன் இருக்கும் இடத்திற்கு தேரை செலுத்தினான். முற்றுப்புள்ளி. இலச்சுமணனும் அதிகாயனும் போர் புரியத் தொடங்கினர். அதிகாயன் தேரில் நின்ற போர் புரிந்ததால் அங்கதன் இலச்சுமணனை தன் தோளின் மீது ஏறி போர் புரியுமாறு கேட்டு கொண்டான். அதிகாயன் இலச்சுமணன் இருவருக்கும் கடும்போர் நடந்தது. இலச்சுமணன் அம்புகளை ஏவி அதிகாயனின் தேரையும் தேர் பாகனையும் வீழ்த்தினார். பிறகு அதிகாயன் மேல் பல அம்புகளை ஏவினார். இலச்சுமணனின் அம்புகளை எதிர்த்து நின்ற எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நிற்கும் அதிகாயனை கண்டு வானர வீரர்கள் திகைத்து நின்றனர். தேவர்களும் யட்சர்களும் ரிஷ் முனிவர்களும் இந்த அதிசய சண்டையை காண விண்ணில் கூடி நின்றனர். இலச்சுமணன் அதிகாயனை வீழ்த்தும் வழி தேடி திகைத்து நின்றார். அப்போது வாயுதேவன் இலச்சுமணன் அருகில் வந்து அதிகாயனை பிரம்மாஸ்திரத்தால் மட்டுமே வீழ்த்த முடியும், வேறு எந்த ஆயுதங்களாலும் வீழ்த்த முடியாது என கூறிவிட்டு சென்று விட்டார். உடனே இலச்சுமணன் பிரம்மாஸ்திரத்தை வரவழைத்து பூமி அதிரும்படி அதனை அதிகாயன் மேல் செலுத்தினார். முற்றுப்புள்ளி. அதிகாயன் பிரம்மாஸ்திரத்தை வீழ்த்த ஏவிய அஸ்திரங்கள் பலனற்று போயின. அந்த அஸ்திரம் அதிகாயனின் தலையை துண்டித்து வானவழியாகச் சென்றது. இதனை பார்த்த வானர வீரர்கள் மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். முற்றுப்புள்ளி. தேவர்களும் இதனை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தனர். பிறகு இலச்சுமணன் அங்கதனின் தோளில் இருந்து கீழே இறங்கினார். இலச்சுமணின் இத்தகைய ஆற்றலைக் கண்ட விபீஷணன் இந்திரஜித் அழிவது உறுதி என நினைத்து கொண்டான். அதிகாயன் மாண்டதைக் கண்ட நராந்தகன் இலச்சுமணனுடன் போரிட விரைந்து வந்தான். அங்கதன் அவனை தடுத்தி நிறுத்தி தான் வைத்திருந்த வாளால் வெட்டி கொன்றான். போர்மத்தன் எனும் அரக்கன் நீலனோடு கடுமையாக வெகுநேரம் போரிட்டு மாண்டான். வயமந்தன் எனும் அரக்கனுடன் இடபன் எனும் வானர வீரன் போரிட்டு மாண்டான். கும்பனையும் அவனின் படைகளையும் சுக்ரீவன் தனித்து நின்று போரிட்டு கொன்றான். நிகும்பன் என்னும் அரக்கன் அனுமனிடம் போர் புரிந்து கொண்டிருந்தான். அப்போது அங்கதன் சூலாயுதம் ஒன்றை எடுத்து அனுமனை நோக்கி தூக்கி எறிந்தான். அனுமன் அதை தன் கையில் பிடித்து நிகும்பன் மீது செலுத்தினான். நிகும்பன் அந்த இடத்திலேயே மாண்டான். அதிகாயன் மாண்டச் செய்தி இராவணனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அங்கு நடந்தவற்றை தூதர்கள் இராவணனிடம் கூறினர். இராவணன் இதை கேட்டு மிக கோபம் கொண்டான். இருப்பினும் தன் மகன் அதிகாயன் இறந்துவிட்டான் என்னும் செய்தியை அறிந்து வருந்தினான். இராவணனின் மனைவியும் அதிகாயனின் தாயுமான தான்யமாலினி தன் மகன் இறந்து விட்டான் என்னும் செய்தியை அறிந்து ஓடி வந்து இராவணின் காலில் விழுந்து கதறி அழுதாள். என் மகன் எங்கே? என் மகன் மாண்ட பிறகு நான் உயிர் வாழ்வதில் என்ன பயன்? இனி நான் எப்பொழுது அவன் முகத்தை காண்பேன்? என் மகன் மாண்டதற்கு நீ தான் காரணம். நீ பிறர் மனைவியின் மேல் ஆசைப்பட்டதால் இன்று என் மகனுக்கு இந்த நிலைமை. நீ மாற்றான் மனைவியை விரும்பி உன் அறிவை இழந்துவிட்டாய். உன் தம்பி விபீஷணன் கும்பகர்ணன் சொன்ன அறிவுரை நீ கேட்கவில்லை. உன் பாட்டனாகிய மாலியவான் சொன்ன அறிவுரையும் கேட்கவில்லை. உன் பெண்ணாசையால் இந்த அரக்க குலமே அழியப் போகிறது எனக் கூறி புலம்பி அழுதாள். பிறகு தான்யமாலினியை தேவலோக பெண்களான ரம்பை, ஊர்வசி, மேனகை போன்றோர் தேற்றி அழைத்துச் சென்றனர்.